ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு மேத்தி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதாவது வெந்தயக்கீரை உருளைக்கிழங்க வச்சு எப்படி ஒரு மசாலா செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வெந்தயத்தை அடிக்கடி நம்மள உணவில் எடுத்துக்கிட்டால் நம்மளோட உடம்பை நல்லா குளுமையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் வெந்தயக்கீரை லேசாக கசப்பு தன்மை இருக்கும். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பமான உருளைக்கிழங்குல இந்த வெந்தயக்கீரையை சேர்த்து சமைச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆலு மேத்தி செய்கிறதுக்கு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சோன்னு 6லேருந்து 7 வெள்ளைப்பூண்டு, பெரிய சைஸ் வெள்ளைப்பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்த பிறகு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்குறதுக்கு அதே நேரத்தில் ஆலு மேத்தி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்த பிறகு இதில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்க பெரிய சைஸாக வெட்டினீங்கன்னா அதிக நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதே நேரத்தில் சின்னதாக நீங்கள் வெட்டினீங்கன்னா காலையில் டென்ஷனே இல்லாமல் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் உருளைக்கிழங்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கணக்காக வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் பார்த்து கவனமாக அடி பிடிக்காமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கின பிறகு இது மூடியை போட்டு அப்படியே 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு உருளைக்கிழங்கு 80% மேலே நல்லா வெந்திருக்கு. இது நீங்கள் சின்ன துண்டுகளாக நீங்கள் வெட்டினீங்கன்னா 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வெந்துடும். இதில் நான் வெந்தயக்கீரை 1 கட்டு எடுத்து நல்லா இலைகளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவுன பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெந்தயக்கீரை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையை அடுப்பில் சேர்த்த பிறகு அதிக நேரம் கீரை அடுப்பில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா கீரையோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காம போயிடும். கீரையை சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வெந்த பிறகு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தூவிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான ஆலு மேத்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் நல்லா இந்த வெந்தயக்கீரையை நல்லா கிள்ளி போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை டெய்லி தலைக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கூந்தல் நல்லா பளபளப்பாக அடர்த்தியாக ரொம்ப நீளமாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அருமையான வெந்தயக்கீரை மசாலா அதாவது ஆலு மேத்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.